இந்தியர் நல்வாழ்வு பேரவை குவைத் மண்டலம் ஏறத்தாழ 2006 துவங்கப்பட்டு இன்றைக்கு 18 ஆண்டுகளாக பல்வேறு சேவை பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பினுடைய குவைத் மண்டல செயல்பாடுகளை ஒரு சின்ன காணொளி மூலமாக நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இந்த காணொளியை லைட் இழந்த உரிமைகளை மீட்போம், இருக்கும் உரிமைகளை காப்போம் என்ற அடிப்படை கொள்கை சித்தாந்தங்களை கொண்டு உருவான தமுமுகவின் அயலக பிரிவான இந்தியன் வெல்ஃபேர் போரம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் நலன் காக்கும் நல்வாய்ப்பாக இடையறா பணிகளுக்கு மத்தியிலும் இறை பொருத்தம் நாடி இயங்கிக் கொண்டிருக்கும் இந்தியன் வெல்ஃபேர் போரம் குவைத் மண்டலத்தின் அரும்பெரும் பணிகளை பற்றி எடுத்துரைப்பதில் பெருமை கொள்கிறோம். 20 கிளைகள், 500 உறுப்பினர்கள் என பெரும் படையுடன் அயலக மண்ணிலும் அயராது உழைத்திடும் ஆற்றலை பெருக்கி தொடர் மார்க்க பயான்கள் மற்றும் நல்லொழுக்க பயிற்சி முகாம்கள் என தொண்டர்களை பண்படுத்தி முனைப்புடன் சேவை களத்தில் பணியாற்றிடச் செய்கிறது. அவசர கால தேவைக்கு இரத்த தானம் வழங்குவது, மேலும் இரத்த தான முகாம்கள் நடத்தி நூற்றுக்கணக்கான மக்களை குருதிக்கொடை வழங்கச் செய்வது, உயிர் காக்கும் உன்னத சேவையில் சிகரமாய் நிற்பதோடு சிறந்த மருத்துவமனைகளோடு இணைந்து அனைத்து மக்களுக்கும் இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தி அனைத்து மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறையோடு செயலாற்றி வருகிறது இந்தியன் வெல்ஃபேர் போரம். உறவுகள் யாருமின்றி இங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தமிழ் சொந்தங்களை நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறி தாயன்போடு அரவணைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்து வருகிறது இந்தியன் வெல்ஃபேர் போரம். இறை பொருத்தம் தேடி இறையில்லாமாம் காபாவிற் செல்லும் யாத்திரிகர்களை வருடந்தோறும் உம்ரா பயணத்திற்கு அழைத்துச் செல்லும் அற்புதமான மார்க்க பணியிலும் சிறந்த மார்க்க அறிஞர்களை வழிகாட்டிகளாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்தியன் வெல்ஃபேர் போரம் குவைத். வீட்டு பணியாளர்களாய் வந்து சொல்லென்னா துயரத்தில் ஆழ்ந்து செய்வதறியாது தவித்து நிற்கும் அபலை பெண்களுக்கு ஆதரவு கரம் தந்து அழைத்து வந்து இந்திய தூதரகத்தின் மூலமாக அனைத்து உதவிகளும் செய்து பத்திரமாக தாயகம் அனுப்பி வைத்ததில் பயனடைந்தோர் ஏராளம் என்பதும், தாயகம் சென்றோர் எமது சேவையை பாராட்டி வாழ்த்தியதும் எமை ஊக்கப்படுத்தி உற்சாகமாக செயலாற்ற உந்துதலாக அமைந்தது என்பதும் இந்தியன் வெல்ஃபேர் போரம் குவைத் மண்டலத்தின் செயலின் சிறப்பாகும். கவர்னர் சாருக்கு முக்கியமா நன்றி சொல்லணும். குவைத்தில் மரணிக்கும் எம் உறவுகளை மத வேறுபாடின்றி அவர்களின் உறவினர்கள் விருப்பப்படி தாயகம் அனுப்புவது அல்லது குவைத்திலேயே அடக்கம் செய்வது, உடலை தாயகம் அனுப்பினால் விமான நிலையத்திலிருந்து தமுமுக ஆம்புலன்ஸ் மூலமாக அவரது வீடு வரை எடுத்துச் சென்று வழங்குவது என மறுமை நாளில் மலையளவு நன்மை பெறும் மகத்தான பணியை செய்து வருகிறது இந்தியன் வெல்ஃபேர் போரம். கொரோனா காலம் ஊரடங்கு உத்தரவால் மக்கள் தங்கள் இருப்பிடம் விட்டு நகர முடியாமல் முடங்கி கிடந்த மிக மோசமான காலகட்டத்தில் அனைத்து பகுதியிலும் அனுமதி பெற்று சுமார் 800 குடும்பங்களுக்கு மத வேறுபாடின்றி அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு வார காலத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை விநியோகம் செய்ததில் தனிநபர்களாக பயனடைந்தவர்கள் என்பதும் முத்திரை பதித்த முத்தான பணியாகும். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் பெரும் திரளாக தமிழ் மக்களை அழைத்து சமூக நல்லிணக்க நிகழ்வாக நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது இந்தியன் வெல்ஃபேர் போரம். ஆண்டுதோறும் தாயகத்திலிருந்து அரசியல் ஆளுமைகளை அழைத்து சமய சமூக ஒற்றுமை நிலைபெறவும் தலைவர்கள் கருவில் உருவாவதில்லை, களத்தில்தான் உருவாகிறார்கள் என்ற யதார்த்தத்தை எடுத்துச் சொல்லும் அறம் சார்ந்த அரசியல் விழிப்புணர்வு மாநாடுகளை நடத்தி வருகிறது இந்தியன் வெல்ஃபேர் போரம். இதனைத் தொடர்ந்து குவைத் மட்டுமல்லாது சவுதி அரேபியாவில் 7 மண்டலங்களாகவும், ஐக்கிய அரபு அமீரகத்தில் 5 மண்டலங்களாகவும், கத்தார், பக்ரைன், ஓமன் என அரபு மண்ணிலும் மற்றும் அமெரிக்கா, மலேசியா, உகாண்டா போன்ற நாடுகளிலும் தனது சேவை பணியை செய்து வருகிறது. இவ்வாறு எண்ணற்ற தளங்களில் பல்வேறுபட்ட சேவைகளை இறைவனின் திருப்தியை நாடி தேவை உடையோருக்கு சேவையாற்றி சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சேவை எண்ணத்தை மக்கள் உள்ளத்தில் விதைத்து தேவை உடையவர்களுக்காக உதவுபவர்களின் எண்ணிக்கையை பெருக்கி அச்சுறுத்தலுக்கும் அழுத்தத்திற்கும் ஆளாகும் மக்களை அமைப்பாக திரட்டி வெறுப்பை விதைத்து பிளவை உண்டாக்கும் வீணர்களை அடையாளம் கண்டு அன்பை விதைத்து பண்பை பெருக்கும் வகையில் செயலாற்றி வருகிறோம்.
எனவே எங்களுக்கு எல்லா வகையிலும் தோள் கொடுத்து பேராதரவை அளித்து வரும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும், தொடர்ந்து பேராதரவை நல்குமாறும், எங்கள் பணி சிறக்க எங்களோடு இணைந்து கொள்ளவும், இறை பொருத்தம் கிடைக்கவும் பிரார்த்தனை செய்யுங்கள் என பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உரை நிகழ்த்துவதற்கு முன்னதாக, எப்பொழுதெல்லாம் இந்த சமூகம் அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு குரல் தமிழகத்தில் ஒலிக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் அவர்களை தவிர்த்து வேறொரு எந்த குரலாக இருக்க முடியாது. எங்கள் ஆள் மனதில் ஒரு கருத்தை எப்பொழுதும் வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள். எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றலும் அறிவும் துணிவும் நம் கொள்கைக்கு உண்டு. அக்கொள்கையை நெஞ்சில் ஏந்திய ஒவ்வொருவருக்கும் உண்டு. விளிம்பு மக்களின் வீரம் நிச்சயம் வென்றே தீரும். கோழைகள் லட்சியங்களை தொடமாட்டார்கள். கோழைகள் லட்சியங்களை தொடமாட்டார்கள். மாவீரர்கள் லட்சியங்களை விடமாட்டார்கள். நமது லட்சியம் வெல்வது நிச்சயம். ஒன்றிணைவோம், உழைப்போம், உயர்வடைவோம் என்ற அந்த கொள்கை முழக்கத்தோடு தமிழகத்தில் சட்டமன்றத்தின் குரலாக, இஸ்லாமியரின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழர்களின் குரலாக ஒலிக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் அவர்களுடைய அறிமுக வீடியோ ஏவியை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரே நிமிஷம். தூத்துக்குடி எம்எச் ஜவாஹிருல்லா தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 1959 பிறந்தவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் மேலாண்மை அறிவியலில் MBA பட்டமும் வட்டியில்லா வங்கிகளின் செயல்திறன் பற்றிய ஆய்வில் முனைவர் பட்டமும் பெற்றவர். வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியில் 25 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றியவர். 2009 விருப்ப ஓய்வு பெற்று முழு நேர மக்கள் நல பணியை செய்து வருகிறார். கல்லூரி காலத்திலேயே மக்கள் நல பணிகளில் மட்டுமல்லாது எழுதவும் தொடங்கியவர். பாலஸ்தீன வரலாறு, நீதிமன்றங்களின் பார்வையில் பலதாரமணம், தித்திப்பான திருப்பு முனைகள், நபிகளாரின் சமூக உறவுகள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நூல்கள் வெளிவந்துள்ளன. இவர் எழுதிய கட்டுரைகளும் மொழிபெயர்ப்புகளும் பல இதழ்களில் வெளியாகியுள்ளன. 2003 ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்திய சிறுபான்மையினர் சார்பாக உரையாற்றியிருக்கிறார். மாணவர் இயக்க தலைவராக இருந்தவர். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவராகவும் செயலாற்றி வருகிறார். இருமுறை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று மக்கள் நல பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார். இந்தி திணிப்பு, நீட் தேர்வு, நியூட்ரினோ, மீத்தேன் திட்டம், 8 வழி சாலை திட்டம், புதிய தேசிய கல்விக் கொள்கை போன்ற ஒன்றிய அரசு எடுக்கும் மக்கள் விரோத செயல்களை எதிர்ப்பதிலும் சரி, அனைத்து சமூகத்தினருக்குமான மாநில அரசின் திட்டங்களை ஆதரிப்பதிலும் சரி தனது குரலை முதலில் பதிவு செய்து வருகிறார். வேறு எந்த அமைப்புகளோ கட்சிகளோ செய்யாத சேவையான அனைத்து மக்களுக்குமான சேவையாக 195 ஆம்புலன்ஸ்களுடன் சேவையாற்றி வருகிறது. கொரோனா காலத்தில் தப்லிக் ஜமாத் சகோதரர்கள் கொரோனா பரப்பினார்கள் என பொய் குற்றச்சாட்டு சுமத்தி கைது செய்த நிலையில் தமுமுக சார்பாக நீதிமன்றத்தில் வழக்காடி ஒவ்வொரு குழுக்களாக அவர்களை அந்த வழக்கிலிருந்து பத்திரமாக விடுதலை செய்யப்பட்டு தன் சொந்த நாட்டிற்கும் ஊருக்கும் அனுப்பி வைக்க பெரும் பங்களிப்பு செய்தவர் பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா MLA அவர்கள். முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலையில் சட்டமன்ற உறுப்பினர், சமுதாய தலைவர் பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா MLA அவர்களின் பங்களிப்பு எத்தகையது என்றால், முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து சிறைவாசிகளை விடுதலை செய்ய கோரிக்கை வைத்தது. தமுமுக மமக சார்பாக சென்னை, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் மாபெரும் போராட்டம் நடத்தி முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் கவனம் பெற்று அமைச்சர் ரகுபதி அவர்கள் உத்தரவாதம் அளித்ததன் பேரில் இஸ்லாமிய சிறைவாசிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வைத்தது தமுமுக மமக. அயலக வாழ் தமிழக மக்கள் உரிமைகளுக்காக வேண்டி தொடக்க முதல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றது. ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இருந்த பொழுது இது குறித்து அயலக தமிழர்களுக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் பேசினார். 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி இடம்பெற்றது. அயலக தமிழர்களுக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை மனுக்களை அளித்து எடுத்துரைக்கப்பட்டதை தொடர்ந்து திமுக தேர்தல் அறிக்கையிலும் இது இடம்பெற்றது.
2021 சட்டமன்ற தேர்தலில் ஜவாஹிருல்லா அவர்கள் பாபநாசம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் அயலக தமிழர்களுக்காக வாரியம் அமைக்க வேண்டும் என பேசினார். இந்தியாவிலேயே சிறப்பான முன்னெடுப்பாக முதலில் அயலக தமிழர்களுக்காக வாரியம் அமைப்பது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் துறை அமைச்சரின் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேராசிரியர் ஜவாஹிருல்லா கலந்து கொண்டு அளித்த பல ஆலோசனைகளை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அயலக தமிழர் வாரியத்தை அமைத்து சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறது. மனிதநேய மக்கள் கட்சி என்பது அனைத்து தரப்பினருக்குமான கட்சியாக பரிமளித்து வருவதற்கு கட்சியின் தலைவரான பேராசிரியர் திரு எம்.எச். ஜவாஹிருல்லா அவர்கள் பொதுவெளியில் முன்னெடுத்து வரும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் முக்கிய காரணங்களாக உள்ளன. ராமநாதபுரம் மற்றும் பாபநாசம் சட்டமன்ற தொகுதிகளில் கல்வி மேம்பாட்டுக்காக பல்வேறு நலப்பணிகளை ஆற்றியுள்ளார். சமூக சமய நல்லிணக்க பணிகளில் இவரது பங்களிப்பு மகத்தானது. ராமநாதபுரம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய சமயத்தில் இவரது முயற்சியில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வரும் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் குறைந்த கட்டணத்தில் தங்கிட தங்கும் விடுதி, யாத்ரி நிவாஸ் விடுதி பேருந்து நிலையம் அருகில் கட்டப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. ராமேஸ்வரம் கோயில் 4 ரத வீதிகளில் பக்தர்கள் வசதிக்காக இவரது முயற்சியின் விளைவாக நிழலகம் மற்றும் கழிவறை வசதிகள் நகராட்சி சார்பில் செய்து தரப்பட்டது. தற்போது பாபநாசம் தொகுதியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற முருகனின் 4ஆம் படை வீடு என்று அழைக்கப்படும் சுவாமிமலை கோயிலில் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வரும் மூத்த குடிமக்கள் மற்றும் உடல்நலக்குறைவு உள்ளவர்களின் நலனுக்காக பக்தர்களின் வேண்டுகோள் அடிப்படையில் மலை உச்சியில் ஏறி முருகனை தரிசிக்க இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மின்தூக்கி வசதி செய்து தரும் ஏற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். இப்படியாக இவர் சமூகத்திற்கு ஆற்றிக் கொண்டிருக்கும் நற்பணிகள் ஏராளமானவையாக உள்ளன. 40 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக செயற்பாட்டாளர், மேடை பேச்சாளர், எழுத்தாளர், சட்டமன்ற உறுப்பினர் என்பதாக பேராசிரியர் ஜவாஹிருல்லா பன்முக தன்மையுடன் சளைக்காமல் தடம் பதித்து தனது பயணத்தை செம்மையாக தொடர்கின்றார். அடையாளமாக இருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் நமக்கு மத்தியிலே உரையாற்ற வருகின்றார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அனலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபி தோழர்கள் மீதும் இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்ப செய்த கணியத்திற்குரிய இமாம்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த சிறப்பான நிகழ்விலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருள் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். இந்தியர் நல்வாழ்வு பேரவை குவைத் மண்டலத்தின் சார்பாக அயலக தமிழர் நலன் பாதுகாப்பு என்ற மகுடத்தின் கீழ் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் எழுச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்தியர் நல்வாழ்வு பேரவையினுடைய குவைத் மண்டல தலைவர் அருமைக்குரிய சகோதரர் லால்குடி என்எம்ஏ ஜஃபருல்லா கான் அவர்களை, இந்த நிகழ்விலே முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிர்வாகக்குழு உறுப்பினர் கண்ணியத்திற்குரிய மௌலவி எஸ்கே சம்சுதீன் அலரத் அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு ஒரு சிறப்பான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற குவைத் எம்ஏ ஹைதர் குரூப்பினுடைய தலைவர் முனைவர் எஸ்எம் ஹைதர் அலி அவர்களை, இந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர்களான இந்தியர் நல்வாழ்வு பேரவையினுடைய மண்டல பொருளாளர் அருமை சகோதரர் பெருவநல்லூர் முகமது காசிம் அவர்களை, இஸ்லாமிய பிரச்சார பேரவையினுடைய மண்டல துணை செயலாளர் ஏர்வாடி பீர் முகமது அவர்களை, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற மண்டல நிர்வாகக்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் எருமப்பட்டி கமருதீன் அவர்களை, தொடக்கமாக திருக்குரான் முழக்கத்துடன் இந்த நிகழ்வை தொடங்கியிருக்கின்ற ஐபிபியினுடைய மண்டல செயலாளர் ஏனங்குடி ஹஜ் முகமது சலாஹி அவர்களை, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற ஐடபிள்யூஎஃபினுடைய மண்டல செயலாளர்
அருமை சகோதரர் கொடிநகர் கசாலி அவர்களை, தொடக்க உரையாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மண்டல துணைத் தலைவர் ஆக்கூர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை, மண்டல நிர்வாகக்குழு உறுப்பினர் லால்குடி ஷஹாப்தீன் அவர்களை, மண்டல நிர்வாகக்குழு உறுப்பினர் இசிவந்தியம் ஷேக் லத்தீஃப் அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு மிக சிறப்பான முறையிலே நமக்கு மத்தியிலே இணைய வழியாக உரையாற்றி சென்றிருக்கின்ற தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சிறுபான்மை நலன் மற்றும் அயலக தமிழர் நலன் துறையினுடைய அமைச்சர் ஆவடி எஸ்.எம். நாசர் அவர்களை, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் தஞ்சை ஃபாரூக் மகாராஜ் அவர்களை, இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற அருமை சகோதரர் நௌசாத் ரஹ்மான் அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற தோழமை கட்சிகளை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அருமை சகோதரர் சிதம்பரம் தியாகராஜன் அவர்களை, தளபதி பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் மேட்டுப்பட்டி ராஜ் முகமது அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மகிழன் அவர்களை, அன்பரசன் அவர்களை, மதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் மணிவாசகம் அவர்களை, திராவிட கழகத்தைச் சேர்ந்த தோழர் சித்தார்த்தன் அவர்களை, காகித மில்லத் பேரவையினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சிராஜ் அவர்களை, தமிழக வாழ்வுரிமை இயக்கத்தைச் சேர்ந்த அருமை சகோதரர் சாகுல் அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக. ஒரு நல்ல தலைப்பில் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்து, இந்த மாநாட்டிலே என்னுடன் நம்முடைய அமைச்சர் நாசர் அவர்களும், அதே போல அயலக நல வாரியத்தினுடைய ஆணையாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு அதற்கு எல்லா வகையான ஒத்துழைப்பு கொடுத்தாலும் கூட யார் தடை போடுவார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அந்த தடையின் காரணமாக அவர்கள் என்னுடன் நேரடியாக இங்கே பயணித்து இந்த நிகழ்விலே பங்கு கொள்ள முடியாவிட்டாலும் கூட அந்த தடையை உடைத்து நம்முடைய அமைச்சர் நாசர் அவர்கள் நம்முடனே இருப்பது போன்று இங்கு நேரடியாக நேரலையிலே உரையாற்றி சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட காலம் முதல் அது தமிழ்நாட்டிலே பல்வேறு வகையான மக்கள் சேவைகளை செய்து, அந்த மக்கள் சேவைகளின் மூலமாக தமிழ்நாடு முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் பயனடைந்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் அதை நினைவுபடுத்துவது என்னுடைய கடமையாக இருக்கின்றது. அப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு வகையில் நாம் மக்கள் தொண்டாற்றி மக்களுக்கு நன்மை செய்திருக்கின்றோம் என்றால், அந்த சேவைகளிலே தமிழ்நாட்டில் இல்லாவிட்டாலும் கூட கடல் கடந்து உறவுகளை பிரிந்து இந்த பாலைவன மணலிலே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுடைய பங்களிப்பு அளப்பெரியது அளப்பெரியது என்பதை நான் முதலிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அவர்களுடைய மிக சிறப்பான ஒரு பங்களிப்பு தான் தொடக்க காலத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஜீவநாடியாக இருந்தது என்று நான் சொன்னாலும் அது மிகையாகாது. அதே நேரத்தில் இந்த அயலக தமிழர்களுடைய நலனுக்காக வேண்டி நாம் தொடர்ச்சியாக பல்வேறு வளைகுடா நாடுகளுக்கு, குறிப்பாக குவைத்தாக இருக்கலாம், கத்தாராக இருக்கலாம், அல்லது ஐக்கிய அரபு அமீரகமாக இருக்கலாம், அல்லது சவுதி அரேபியாவாக இருக்கலாம், இந்த நாடுகளுக்கெல்லாம் செல்லும் போதெல்லாம் நம்மை சந்திக்கக்கூடிய சகோதரர்கள் தங்களுடைய இந்த வளைகுடாவிலே தங்களுடைய உழைப்பு
அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று சொல்லும்போது உடல் ரீதியான பாதிப்புகள், ஏனைய பாதிப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி அரசாங்க ரீதியாக மிக பெரிய ஒரு அந்நிய செலவாணியை, இன்னைக்கு இந்தியாவினுடைய அந்நிய செலவாணியினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு வளைகுடா நாடுகளிலே பணியாற்றக்கூடிய இந்தியர்களுடைய பங்களிப்பு என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதுவும் குறிப்பாக நம்முடைய கேரளா சகோதரர்கள், தமிழ்நாட்டு சகோதரர்களுடைய பங்களிப்பு தான் இதில் கணிசமானது என்பது அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்படக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த அயலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய நலன்களை பேணுவதில் அரசுகள் கவனம் செலுத்துவதில்லை என்பதை பற்றி பல்வேறு செய்திகளை இந்த வளைகுடாவில் நான் பயணம் செய்யும் போதெல்லாம் எடுத்து சொல்வார்கள். இதன் விளைவாக தான் தொடர்ச்சியாக நாம் இருக்கக்கூடிய அரசுகளிடம் முறையிடுவோம். திமுகவிடம் முறையிட்டிருக்கின்றோம், அதிமுகவிடம் முறையிட்டிருக்கின்றோம். இறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதற்கென்று ஒரு சிறிய ஒரு துறை தொடங்கப்பட்டது. துறை தொடங்கப்பட்டாலும் கூட அது ஒரு பெரிய அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ள வகையில் இல்லை. 2011 16 வரை நான் ராமநாதபுரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது பல முறை இது குறித்து பேசியிருக்கின்றேன். ஆனாலும் கூட அப்போது ஒரு பெரிய முன்னெடுப்பு அரசாங்கத்தினால் செய்யப்படவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த தருணத்தில் திமுக கூட்டணியிலே மனிதநேய மக்கள் கட்சி இடம்பெற்றது. நாம் திமுக அரசாங்கத்திடம் வைத்த கோரிக்கைகளில் பல கோரிக்கைகளில் ஒன்று, இந்த அயலக தமிழர்களுக்காக தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்று. சட்டமன்றத்தில் நான் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தொடக்கத்திலே நான் ஆற்றிய உரைகளில், அதே போல நம்முடைய மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் அவர்கள் ஆற்றிய உரையிலும் இது குறித்து பேசியிருக்கின்றோம். இதற்காக முதலமைச்சரை சந்தித்து நாம் மனுக்கள் அளித்திருக்கின்றோம். அதன் விளைவாக தான் இந்த வாரியம் வெளிநாட்டு வாழ் அயலக தமிழர்களுக்காக வேண்டி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கலாமா அல்லது ஒரு வாரியத்தை அமைக்கலாமா என்ற அடிப்படையில் விவாதங்கள் சென்றது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தில் அங்குள்ள அயலக மலையாளி மக்களுக்காக வேண்டி அந்த அரசு என்னென்ன நலத்திட்டங்களை எல்லாம் செய்து வருகிறது என்பதை பற்றியான தகவல்களை எல்லாம் திரட்டி தமிழ்நாடு அரசுக்கு எடுத்துரைத்ததோடு மட்டுமல்லாமல், அன்று அயலகத்துறை அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தான் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இதற்காக வேண்டி ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு செல்வதற்கு முன்பு நம்முடைய இந்திய நல்வாழ்வு பேரவை குவைத்து, கத்தார், அதே போல் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், அங்கே சகோதரர்களுடைய தகவல்களை எல்லாம் திரட்டி அதில் ஒரு அறிக்கையாகவே தமிழக அரசுக்கு கொடுத்தோம். ஒரு நிறுவனமாக செயல்படுவதை விட வாரியமாக செயல்படுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் 2022 சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 24/3/2022 இந்த புலம்பெயர் அயலக தமிழர் நலவாரியம் அமைக்கப்பட்டது. இங்கே அமைச்சர் அவர்கள் காணொளியில் பேசுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அவர் தன்னுடைய உரையில் சொன்ன ஒரு மிக முக்கியமான அம்சத்தை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த வாரியத்தை அமைத்திருக்கின்றோம் என்றால் இது நீண்டகால கனவு, நீண்டகால ஒரு கோரிக்கை. அதை தமிழக அரசு அமுல்படுத்தி இருக்கிறது. அதை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. அமைச்சர் நாசர் தன்னுடைய உரையிலே சொன்னார், ஏறத்தாழ 1,00,000 சொச்சம்
தமிழர்கள் குவைத்தில் பணியாற்றுகிறார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களில் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் குவைத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். அடுத்து இன்னொன்று சொன்னார். இந்த அயலக தமிழர் வாரியத்தில் உறுப்பினராக சேரக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் எடுத்து சொன்னார். அது நீங்கள் அந்த இணையதளத்துக்கு போனால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவர்கள் உயிரிழந்தாலும் கூட அதற்காக இழப்பீடு இருக்கின்றது. அவர்கள் காயமடைந்தாலும் அதற்காக அரசு உதவி செய்கின்றது. அவர்கள் வெளிநாட்டிலிருந்து தாயகம் திரும்புவதற்கு கூட வருவதற்கு விமான செலவு இவற்றையெல்லாம் தமிழ்நாடு அரசு அளிக்கின்றது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றது. அயலக தமிழர்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்காக வேண்டி தமிழக அரசு நிதி உதவி செய்கிறது. ஆனா யாருக்கு அது கிடைக்குன்னா அயலக தமிழர் வாரியத்தில் உறுப்பினராக சேரக்கூடியவர்களுக்கு தான். தமிழ்நாடு அரசு அறிவித்தது இலவசமாக கட்டணம் இல்லாமல் உறுப்பினராக சேருங்கன்னு அறிவிப்பு செஞ்சாங்க. குவைத்தில் 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இருக்கிறோம். எத்தனை பேர் உறுப்பினர்களாக சேர்ந்தீர்கள் என்பதை அமைச்சர் தன்னுடைய உரையிலே சொன்னார். வெறும் 25,000 பேர் மட்டும்தான். அப்ப இந்த வாரியத்தை கொண்டு வருவதற்காக மிகப்பெரிய ஒரு முயற்சிகளை எல்லோரும் சேர்த்து எடுத்து இந்த அரசு அந்த வாரியத்தை அமைத்திருக்கின்றது என்றால், அந்த வாரியத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்து அந்த வாரியத்தினுடைய பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டியது, பெற வேண்டியது நம்முடைய உரிமை அல்லவா? அதை ஏன் செய்வதற்கு தயங்குகிறோம்? நீங்க பெரிய தொழிலதிபர்களாக இருக்கலாம், நல்ல நிலையில இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாதாரண தொழிலாளராக இருக்கலாம். அத்தனை பேரும் அயலக தமிழர்களுடைய வாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்து இந்த அரசாங்கம் நமக்கு தரக்கூடிய அந்த சலுகைகளை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மீண்டும் நான் இந்திய நல்வாழ்வு பேரவை சகோதரர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் அமைப்புகளுடைய சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால், இதை ஒரு இயக்கமாக அமைத்து உங்கள் நண்பர்கள், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த அயலக தமிழர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்குவதற்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான பணி இல்லை. அதை சேர்ப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து இங்கு உரையாற்றிய சகோதரர் வைத்த ஒரு கோரிக்கையிலிருந்து என்னுடைய அடுத்த கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது அவருடைய கோரிக்கை. 2 கோரிக்கைகள் வைத்தார். அதில் முதலாவது கோரிக்கை தான் மிக முக்கியமானது. அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் இங்கே உழைக்க வந்துட்டோம், இப்போது தமிழ்நாடு அரசில் பல்வேறு வேலைவாய்ப்புகளுக்காக வேண்டி டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதில் பல தேர்வுகள் நடைபெறுகிறது. அந்த தேர்வுகள் இங்கே குவைத்திலையும் நடத்துவதற்கு நீங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். உண்மையிலேயே மிக சிறந்த ஒரு கோரிக்கை. வருகின்ற டிசம்பர் 9ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றம் கூடும்போது இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இந்த கோரிக்கையை நானோ நம்முடைய இன்னொரு எம்எல்ஏ அப்துல் சமதோ இந்த கோரிக்கையை சட்டமன்றத்திலும் வைப்போம், வேறு தளங்களிலும் இதை கொண்டு செல்வோம் என்பதில் என்று உறுதியளிக்கின்றேன். அதே நேரத்தில் அருமை சகோதரர்களை, இந்த அரசு பணி அதில் உங்களில் பலர் அரசாங்க பணிக்கு செல்லக்கூடிய அந்த வயதை கடந்தவர்களாக இருக்கலாம், சிலர் அந்த உள்ளேயே இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த அரசு பணியை நாம் பெறுவது மிகப்பெரிய ஒரு அதிகாரமாக இருக்கும். அதிகாரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா ஏதோ அமைச்சராவது
அல்லது ஒரு எம்பி ஆவது, எம்எல்ஏ ஆவது, இதுதான் அதிகாரம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர் இதெல்லாம் என்னன்னா ஒரு தற்காலிக அதிகாரம்தான். 5 வருஷம்தான். 5 வருஷம் ரொம்ப சிறப்பான முறையில் தொகுதியில் வேலை செஞ்சாலும் கூட அடுத்தாப்புல தேர்தல் வரும்போது டாட்டா காட்டி மக்கள் அனுப்பிடுவாங்க. அதோட அதிகாரம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒரு அரசு நிறுவனத்தில் கடைநிலை ஊழியராக, சாதாரண கடைநிலை ஊழியராக நீங்கள் சேர்ந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் எத்தனை வருஷம் தெரியுமா? 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, ஏறத்தாழ 30 ஆண்டுகள் அந்த அதிகாரம் இருக்கின்றது. அந்த அதிகாரத்தை நோக்கி சமூகம் செல்ல வேண்டும் என்பதுதான் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆக இந்த டிஎன்பிஎஸ்சி போன்று அதே போல ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பணிகள், எஸ்எஸ்சி போன்ற ஸ்டேட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அது போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை தயாரிப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த பணியிலையும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் வேறு பல நிறுவனங்களும் இந்த பணிகளை செய்கின்றார்கள். இது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த நிலையிலே தான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கின்றது. இந்த இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்ததில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு முதன்மையானது. இந்த வரலாற்றை நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும். 1995 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் கருப்பு வெள்ளை கொடியுடன் பணியை தொடங்கிய அந்த காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய சிராஜ் மண்டபத்தில் ஒரு சமூக நீதி மாநாடு என்ற பெயரில் ஒரு மாநாட்டை நடத்தியது. அப்போது இந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் குணங்குடி ஆர்.எம். ஹனீஃபா. அந்த மாநாட்டிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அது என்ன தீர்மானம் என்றால், கல்வி வேலை வாய்ப்பில் முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற தீர்மானம். இந்த தீர்மானம் நிறைவேற்றி அது மறுநாள் பத்திரிகைகளில் வரும்போது பெரிய விமர்சனங்கள் எல்லாம் வந்தது. போகாத ஊருக்கு தமுமுக வழி சொல்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நாம் விடவில்லை. தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகளை, நகர்வுகளை நாம் நடத்தினோம். 1999 ஜூலை 4ஆம் தேதி சென்னை கடற்கரையில் முஸ்லிம்களின் வாழ்வுரிமை மாநாடு என்ற பெயரிலே ஒரு மாநாடு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தியது. அந்த மாநாட்டில் அன்றைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பங்கு கொண்டார்கள். அந்த மாநாட்டினுடைய நோக்கமே இடஒதுக்கீடு தான். அது சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலும் அதை தொடர்ந்து 2001 சட்டமன்ற தேர்தலும் வரக்கூடிய சூழல். அந்த மாநாட்டிலே பேசிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், நீங்கள் எனக்கு ஆதரவு அளித்தால் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார்கள். ஆனால் 2001 ஆட்சிக்கு வந்தார்கள். முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடை குறித்து எந்த நகர்வும் அவர்கள் செய்யவில்லை. ஆட்சியினுடைய கடைசி நாட்களிலே குமார் ராஜரத்னம் என்பவர் தலைமையில் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள். அந்த ஆணையம் கூட்டத்தை நடத்துறதுக்கு முன்னாடி ஆட்சி முடிஞ்சிச்சு. 2006 சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலில் அப்போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தான், மனிதநேய மக்கள் கட்சி பிறக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை நாங்கள் சந்தித்து, திமுகவுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அது இடம்பெறுகிறது.
2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சரானார்கள். இதற்கு பிறகு 2007 பாபநாசத்தில் உள்ள ராஜகிரி தாவூத் பாஷா கல்லூரியில் ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் தமுமுகவினுடைய பொதுக்குழு நடைபெறுகிறது. அந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம். டிசம்பர் 31, 2007 இடஒதுக்கீடை தமிழக அரசு தர வேண்டும். இல்லாவிட்டால் ஜனவரி 1 முதல் தொடர்ச்சியான தடை மீறும் போராட்டங்களை நடத்துவோம் என்று அறிவித்தோம். கலைஞர் அவர்கள் நீதியரசர் MS ஜனார்த்தனன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை அமைத்து அந்த ஆணையம் ஆய்வு செய்து ரமலான் பிறக்கக்கூடிய அன்றைய தினம் செப்டம்பர் 13, 2007 தமிழ்நாட்டில் முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை அறிவித்தார்கள். அந்த இடஒதுக்கீடு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே தான் நிறைவேற்றப்பட்டது என்பதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அதே 2007 நவம்பர் 24 சென்னையில் உள்ள ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கிலே கலைஞருக்கு ஒரு நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்தினோம். அந்த நன்றி அறிவிப்பு மாநாட்டிலே தான் கலைஞர் அவர்கள் ஒரு கருணை உள்ளம் போல தமுமுக செயல்படுகிறது என்று சொல்லி, நீங்கள் இயக்கக்கூடிய ஆம்புலன்ஸுகள், நம்ம டிவிஎஸ் ஹைதர் அவர்கள் தஞ்சாவூருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதை குறித்து ஃபாரூக் மகாராஜ் குறிப்பிட்டார்கள். அது பழுதான பிறகு இன்னொரு ஆம்புலன்ஸும் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். 2007 36 ஆம்புலன்ஸ் இருந்த நேரத்தில் மேடையில் இருந்த கலைஞர் எத்தனை ஆம்புலன்ஸ் உங்களிடம் இருக்கின்றது என்று சொல்ல, நான் அந்த எண்ணிக்கையை சொல்ல, கலைஞர் தன்னுடைய உரையில ஒரு கருணை இல்லம் போல் இயங்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு என்னுடைய சொந்த பொறுப்பில் 2 ஆம்புலன்ஸ்களை தருகிறேன் என்று அந்த மேடையிலே அறிவித்து 2 பெரிய ஆம்புலன்ஸ், அது வரைக்கும் நம்மள்ட்ட இருந்தது வெறும் மாருதி ஆம்னி என்ற சின்ன ஆம்புலன்ஸ் தான், ஒரு ஸ்வராஜ் மெஸ்தா, ஒரு டெம்போ டிராவலர் என்ற பெரிய ஆம்புலன்ஸ்களை கொடுத்தார்கள். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 213 ஆம்புலன்ஸ்களை தமிழ்நாடு முழுவதும் இயக்கி வருகிறது. ஆக இந்த தமிழ்நாட்டில் இந்த இடஒதுக்கீடு முழுக்க முழுக்க தமுமுகவினுடைய பெரிய முயற்சி. அதன் விளைவாக திராவிட முன்னேற்ற கழக அரசு, கலைஞர் அவர்களுடைய அரசு நம்முடைய கோரிக்கை ஏற்று இந்த இடஒதுக்கீடை கொடுத்தார்கள். சரி, தமிழ்நாட்டு அளவிலே மட்டும்தான் இடஒதுக்கீடுக்காக நாம் குரல் கொடுத்து இருக்கின்றோமா என்றால், நாம் தமிழ்நாட்டு அளவிலே மட்டும் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அனைத்திந்திய அளவிலே முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 2004 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல்ல தஞ்சாவூர்ல மார்ச் 21 மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த பேரணியை நடத்தினோம். ஆயிரக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் அந்த பேரணியிலே பங்கு கொண்டார்கள். அப்போது நாடாளுமன்ற தேர்தல் 2004 நடக்கவிருந்த சூழல். அதுவரை வாஜ்பாயி இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தார். முஸ்லிம்களுக்கு அகில இந்திய அளவிலே இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை, தஞ்சாவூர்ல எழும்பின கோரிக்கை, அனைத்திந்திய அளவிலே அதற்கான பிரதிபலிப்பு இருந்தது. அந்த பேரணிக்கான பல்வேறு முன்னெடுப்புகளை நாம் செய்யும் போதே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தினோம். பேரணி நடந்த அந்த மார்ச் 21, 2004 காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு செய்தி கசியவிடப்பட்டது. அது என்ன செய்தி என்றால், காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில அகில இந்திய அளவிலே முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தரப்படும் என்ற ஒரு செய்தியை அது வெளியிட்டார்கள். திமுகவினுடைய மாநாடு விருதுநகரில் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, அப்போது ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்று அதற்கு பேர், டெமோக்ராட்டிக் புரோகிரசிவ் அலையன்ஸ், DPA.
அந்த விருதுநகரில் நடைபெற்ற திமுகவினுடைய மாநாட்டிலும் அகில இந்திய அளவிலே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தரப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறுகிறது. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில ஒன்றியத்தில் ஒரு ஆட்சி ஏற்படுகிறது. யூபிஏ என்று சொல்லக்கூடிய யுனைடெட் புரோகிரசிவ் அலையன்ஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி ஏற்படுகிறது. அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியினுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் செய்தித்தாள்களிலே வருகிறது. அதில் பார்த்தா முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு பற்றிய அறிவிப்பு இல்லை. உடனே நான் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டேன். இந்து ஆங்கில நாளிதழில் அந்த அந்த அறிவிப்பு வந்தது. அதற்கு பதிலடியாக நான் கொடுத்த அறிக்கையும் இந்து நாளிதழில் வந்தது. காலையில் 5 மணிக்கு ஒரு தொலைபேசி நம்முடைய அலுவலகத்திற்கு. மறுமுனையில் கரகரத்த குரல்ல, நான் கருணாநிதி பேசுகிறேன், உங்கள் தலைவர்கள் எங்கே அப்படின்னு கேட்குறேன். காலையில் 5 மணிக்கு நம்ம செக்யூரிட்டி தான் ஃபோனை எடுப்பாங்க. எடுத்தோன்னே ஐயா யாரும் இல்லை சொல்கிறோம். உடனே சொல்லு. நாங்கள் போனோம், கோபாலபுரம் கலைஞர் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்றோம். அந்த பாருங்க இன்றில் இல்லைன்னு. இல்லை இது தவறாக ஆகிவிட்டது. நிச்சயமாக முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு யூபிஏனுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இடம்பெற்று இருக்கிறது. அதை நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தருவோம் என்று கலைஞர் குறிப்பிட்டார். அதற்கேற்ற மாதிரி மறுநாள் திருத்த அறிக்கை வந்ததோடு மட்டும் இல்லாமல் சுதந்திரம் பெற்ற வரலாற்றில் த லார்ஜஸ்ட் மைனாரிட்டி இன் இந்தியா, இந்தியாவிலே வாழக்கூடிய சிறுபான்மை சமூகத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட முஸ்லிம்களுடைய சமூக பொருளாதார நிலையை ஆய்வு செய்வதற்காக விடுதலை பெற்ற இந்தியாவில் அரசாங்கத்தின் சார்பில் எந்த குழுவும் அமைக்கப்படவில்லை. ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நீதியரசர் ராஜேந்தர் சச்சார் தலைமையில் அந்த குழுவை அமைத்தது. அது மட்டுமல்லாமல் நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் தலைமையில் நேஷனல் கமிஷன் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், அதாவது மதவெளி மொழிவழி சிறுபான்மையினர்களுக்கான தேசிய ஆணையத்தை அமைத்தது. டெல்லியில இந்த ஆணையம்லாம் அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு கூட இடஒதுக்கீடு இல்லை, இடஒதுக்கீடை பற்றி அறிவிப்பு இல்லை. சும்மா இருந்ததா தமுமுக? தலைநகர் டெல்லியில 2007ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய பேரணியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தியது. விளைவு, ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் இந்த தகவல் இன்னும் பலருக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்வி வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய 27 விழுக்காடு இடஒதுக்கீடுல 2.5 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடை தந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி. அதற்கு போராடியது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். இந்த இடஒதுக்கீடுக்கு சமூக நீதிக்கான நம்முடைய அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இப்போ தமிழ்நாடு அரசு தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சியில் மிக முக்கியமான ஒரு விஷயங்க இது. இந்த அரசு, திமுக அரசு முஸ்லிம்களுக்கு சமூக நீதிக்கு செய்த ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு என்று சொல்லலாம். அது என்னவென்றால், தமிழ்நாட்டில் இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டது. அவங்க ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டவராக இடஒதுக்கீடு அவங்களுக்கு உண்டு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக அவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடையாது. அவர்கள் அதர்ஸ், பிறர் என்று வகைப்படுத்தப்பட்டு முற்படுத்தப்பட்டோருடன் போட்டி போடக்கூடிய ஒரு நிலை. இது குறித்து 2021 நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது என்னுடைய முதல் உரையிலேயே இதை பற்றி குறிப்பிட்டேன். தொடர்ந்து நாம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். முதலமைச்சருடைய ஆணையின் அடிப்படையில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். வட இந்தியாவில்
மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சங்கிகள் பேசக்கூடிய ஒரு சூழல்ல. வட இந்தியாவில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு சத்தம் எழக்கூடிய சூழல்ல ஒரு நாள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய கோரிக்கையை ஏற்று இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிசிஎம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்ஸ் என்று வகைப்படுத்தப்படுவார்கள் என்று அறிவிப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கான அரசாணையும் பிறப்பித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம். சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அங்கே வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போகும்போது அரசு தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் பலர் புதிதாக என்னிடம் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு நான் இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், இந்த துறைக்கு நான் வந்தேன்னா இந்த 3.5 விழுக்காடு பிசிஎம் ரிசர்வேஷன்னால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ரயில் நிலையத்தில் விமான நிலையத்தில் காத்து கொண்டு இருக்கும்போது முகம் தெரியாத நண்பர்கள் பார்த்து சலாம் சொல்லி நான் இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், நான் இந்த துறைக்கு வந்ததுக்கு காரணம் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று சொல்லும்போது இந்த சிறப்பை பெற்று கொடுத்த பெருமை உங்களை போன்று இந்த சுடும் பாலைவன மனநிலையை உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தமுமுக தொண்டர்களுடைய அர்ப்பணிப்பு என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அருமை சகோதரர்களே, அது மட்டும் இல்லை, இந்த ஆட்சியில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 3.5 ஆண்டுகள் கடந்து விட்ட அந்த ஆட்சி முஸ்லிம்களுக்கு என்ன செய்தது அப்படின்னு ஈஸியா கேள்வி எழுப்பிக்கலாம். ஆனா வேற எந்த ஆட்சியுமே செய்யாத விஷயம் இந்த பிசிஎம். அதே போல சிறைவாசிகளுடைய விடுதலை நீண்டகால போராட்டம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 2007, 2009, அதிமுக ஆட்சி காலத்தில் 2012, 15, அதுக்கு பிறகு 2000 மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது அப்போது 25 ஆண்டுகளை கடந்த பிறகு அவர்களை முன்விடுதலை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் செய்வதற்கு மறுத்தார்கள், மனம் இல்லை. நாம் சட்டமன்றத்தில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேசுகிறோம். முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே பதில் சொல்கிறார். நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு நீதியரசர் ஆதிநாதன் குழு அடிப்படையில் அவர்களுடைய பரிந்துரையை பெற்று இதற்கான பணிகள் செய்யப்படும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு அத்தனை சிறைவாசிகளும் வெளியிலே இருக்கிறார்கள். அவர்களிலே 20 பேருக்கு ஆளுநருக்கு பரிந்துரை செய்து ஆளுநர் 10 பேருடைய பரிந்துரையை மட்டும் ஏற்றுக்கொண்டு மிச்சம் 10 பேரை அப்படியே கிடப்பில் போட்டிருக்கார். ஆனால் மற்றவர்களும் கூட அதுவரை இந்த விடுதலையினுடைய சுவாச காற்றை அனுபவிக்காதவர்கள் இந்த ஆட்சியில தான் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மற்ற அத்தனை பேருமே வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பூரண விடுதலை பெறக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதை சாத்தியப்படுத்தியதும் இந்த திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அடுத்து இந்த ஆட்சியில நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வு அது என்னவென்றால், தமிழ்நாட்டில் நம்முடைய சொந்த பட்டா இடத்துல பள்ளிவாசலை கட்டுவதற்கு பல்வேறு இடையூறுகள். சொந்த இடத்துல பள்ளிவாசலை கட்டணும்னா யாரோ ஒரு ஆளு ஒரு ஆட்சேபனை செய்வார். உடனே மாவட்ட ஆட்சியர் இல்லை இங்க பள்ளிவாசல் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். இந்த நிலையை இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு நாம் எடுத்து சென்றதின் காரணமாக ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் புரோட்டோகால் SOP என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு, ஒரு கபிரிஸ்தானை அமைப்பதற்கு, இதில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகளை எல்லாம் அகற்றக்கூடிய வகையில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் செய்யப்பட்ட செயல் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய
இந்த பணிகள் இப்படியாக சென்று கொண்டிருக்கின்றது. இங்கே நிச்சயமாக இந்த ஆம்புலன்ஸ் சேவையை பற்றி நான் குறிப்பிட வேண்டும். 213 ஆம்புலன்ஸுகள் செயல்படுகின்றன என்று சொன்னேன். அனைவருக்கும் தெரியும், சாதி மதம் பாராமல் அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அமைச்சர் நாசர் அவர்கள் கூட தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார், கொரோனா காலகட்டத்தில் உறவினர்கள் கூட தொட்டு பார்க்காத சடலங்களை இந்துவா முஸ்லீமா வேற சமயத்தவரா என்று பார்க்காமல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் செய்த அந்த பணியை குறிப்பிட்டார்கள். அதனால தான் கொரோனா காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய வெள்ளி விழா மாநாட்டை இணையதளம் வழியாக நடத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போது அதில் பேசிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தமுமுக செய்யக்கூடிய பணிக்கு ஒரு செல்யூட் என்று நன்றி பாராட்டியது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் நம்முடைய டிவிஎஸ் ஹைதர் அவர்கள் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கிறார். ஓகே, சிறப்பான பணி. அவர் முஸ்லீம், அதனால வாங்கி கொடுக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அனைத்து மக்களுக்காகவும் சாதி மதத்தை கடந்து தமுமுக சேவையாற்றுகின்றது என்பதை உணர்ந்து தமுமுகவுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக உடுமலைப்பேட்டையில் சந்தானலட்சுமி கார்த்திகேயன் இவர்கள் தமுமுகவுக்கு மொத்த ஆம்புலன்ஸை அவங்க செலவில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அவருடைய சொந்த செலவில் வேடசந்தூர் தமுமுகவுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சந்திரசேகர் என்பவர், அவர் முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் திருப்பத்தூர் தமுமுகவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆக ஒரு நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக தமுமுக துறையூர், திருச்சி துறையூருக்கு நம்முடைய அருமை சகோதரர் ஃபாரூக் மகாராஜா அவர்களுடன் பணியாற்றக்கூடிய ஒரு சகோதரர் பொறியாளர் தருண்குமார் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. நான் ஒரு சாம்பிளுக்கு தான் சொன்னேன். இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆக இந்த சமூக நல்லிணக்கம் மிக மிக அவசியமானது என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பணிகள் அமைந்திருக்கின்றது. அருமை சகோதரர்களே, எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தொடர்ந்து மக்களுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பணியாற்றி கொண்டிருக்கின்றது. சட்டமன்ற உறுப்பினர்களாக அனைத்து மக்களுடைய உரிமைக்காக, இங்கே எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் சொன்னார்கள், நான் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இந்தியாவிலேயே இந்துக்களுக்கு மிகவும் புனிதமான ஒரு கோயில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயிலில் அந்த விரத வீதிகளில் தண்ணீர் வசதி, வரக்கூடிய யாத்திரிகர்கள் தங்குவதற்காக யாத்திரிகை நிவாஸ், இதெல்லாம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்திலே குரல் எழுப்பி அதிகாரிகளிடம் அமைச்சர்களிடம் எடுத்து சொல்லி அது அமைக்கப்பட்டது. அதே போல தான் தற்போது பாபநாசத்தில் சுவாமிமலை முருகப்பெருமானுடைய 4ஆம் படை வீடு, அங்கே அந்த படிக்கட்டு ஏறி மேலே செல்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கின்றது என்று அந்த பகுதியிலே நான் ஆய்வு செய்தபோது அங்குள்ள முருக பக்தர்கள் சொன்னார்கள். இதை சட்டமன்றத்தில் பேசி முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின் பேரில் 3 கோடி ரூபாய் செலவில் அந்த சுவாமிமலை கோயிலுக்கு லிஃப்ட் அமைக்கக்கூடிய, அந்த பாபநாசம் தொகுதியில் ஏற்கனவே சுதந்திரத்துக்கு பிறகு பாபநாசம் சட்டமன்ற தொகுதியினுடைய முதல் சட்டமன்ற முஸ்லீம் உறுப்பினர் நான் தான்.
சுவாமிமலை கோயிலுக்கு மற்ற எம்எல்ஏக்கள் செய்யாத ஒன்றை மனிதநேய மக்கள் கட்சி செய்திருக்கின்றது என்பதை, அந்த கோயிலுக்கு மட்டுமில்லை, இன்னும் தொகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு வெள்ளைப்பெருமாள் கோயில், அதற்கும் தேவையான பல்வேறு வசதிகளை செய்து கொடுப்பதற்கு ஆவணம் செய்திருக்கின்றோம். இந்தியா என்பது ஒரு கதம்ப மலர் தோட்டம், தமிழ்நாடும் அதிலே ஒரு பகுதியாக இருக்கின்றது. நல்லிணக்கம்தான் அனைவருக்கும் ஏற்றத்தை தரும். அந்த அடிப்படையில் நம்முடைய பயணங்கள் தொடர வேண்டும். குவைத்தில் நீங்கள் இங்கே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து இந்திய நல்வாழ்வு பேரவைக்கு பேரவையினுடைய இந்த பணிகளை சிறப்பாக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பணிகள் சிறக்கட்டும். இறைவன் அருள் புரியட்டும். நன்றி.